வணக்கம். என் குருவே துணை. ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலிருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ தேவதை வகையில் ஒரு அற்புதமான ஒரு தேவதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவதையோட சக்தி என்னன்னா, அசுர பலம் கொண்ட ஒரு சக்தி. இந்த சக்தி என்னென்ன பண்ணும்? இந்த சக்தியை நம்ம வசியம் பண்ணி அது வணங்கினா அது எப்படி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பேர் டாகினி அப்படின்னு சொல்லுவாங்க. டாகினி. இவங்க யாருன்னா, தசமகா வித்தையில சின்ன மஸ்தா என்ற ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதை கூட துணை தேவதையா இருக்கக்கூடியதான் ஒரு தேவதை. இது அற்புதமான சக்தி வாழ்ந்த ஒரு தேவதை. இந்த தேவதையை முறைப்படி கலசம் வச்சு, அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வச்சு, யந்திரம் வச்சு, அந்த தேவதையை வணங்கும்போது 21 நாள் நீங்கள் இடவிடாத அந்த தேவதை பயிற்சி பண்ணீங்கன்னா அம்மா பிரசங்கம் ஆவா. அந்த பிரசங்கம் ஆகும்போது அவங்க மேலே மோகம் கொள்ளக்கூடாது. ஒரு விதமான உணர்வுகள் கட்டுப்பாட்டாக வச்சிருக்கணும் நம்ம. ஏன்னா அந்த தேவ சக்தி அப்படி இருக்கும். அது பிரசங்கம் ஆகும்போது நம்ம உடல் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். சில உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு அம்பாவை வணங்கி, அம்மா தாயே, உங்களோட அருள் எனக்கு புரியணும், எனக்கு இந்த வரம் வேணும், முக்காலத்தையும் அறியக்கூடிய வரம் வேணும், அது இல்லாத கால ஞானம் வேணும், நடக்க போற விஷயத்த தெளிவா எனக்கு புரியணும் அன்று அம்மா கிட்ட வரமா கேட்டு வாங்கணும். நீங்க வாங்கினீங்கன்னா இந்த சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருள் காணாம போச்சு, யார் எடுத்தாங்க தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க இந்த தேவதையை இங்க வச்சு பூஜை பண்ணிட்டு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும்போது அங்க யார் எடுத்தாங்க, அந்த எடுக்கக்கூடிய நபர் எப்படி இருந்தாரு, ஆனா பெண்ணை நீங்க தெளிவா நீங்க சொல்லலாம். அதுதான் கடந்து போகக்கூடிய தெய்வ சக்தி. அற்புதமான தெய்வ சக்தி. அது நீங்க பயன்படுத்தி அது அனுபவத்துல கொண்டு வருவது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படியெல்லாம் இந்த காலத்துல இருக்குமா சொல்லி. உண்மையிலே இருக்குது. பயிற்சி பண்ணி பாருங்க. அப்படி இருக்கும் அந்த தேவ சக்தி. அது மட்டும் கிடையாது, பூமிக்குள்ள இருக்கிற விஷயம், நீரோட்டம் இல்ல பொருளோ பொண்ணோ எதுவா இருக்கட்டும், அது என்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லக்கூடிய இந்த தெய்வ சக்தியை பயன்படுத்தும். இத்தனை அடி ஆழத்துல இருக்குது, இந்த இந்த பொருள் இருக்குதான் அப்படியே தெளிவா சொல்லலாம். நீங்க எங்க இருந்தாலும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த சக்தியோட ஆற்றல் இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு மனிதனுக்கு வாக்கு சொல்லணும்னா முக்காலத்தை சொல்ல முடியும். இதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க, 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நடந்த கதை கூட சொல்ல முடியும். இனிமே எப்படி இருக்க போறாங்க அதுவும் சொல்லலாம். இப்ப எதுக்காக வந்திருக்காங்க, என்ன நடக்க போகுது அதுவும் சொல்லிடலாம். இந்த தேவ சக்தியோட அவ்வளவு அருள், அற்புதமான சக்தி. சரிங்களா? இந்த தேவ சக்தியை பயன்படுத்தி 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 வாழ்க்கையில ஞானமும் அடையலாம், தெய்வ சித்திகள் வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தேவ சக்தியை வணங்கினா குறையில்லாத தானியங்கள் வரும் உங்களுக்கு. யாரு எதுவும் கொடுப்பாங்களோ என்று தெரியாது. நீங்க அன்னதானம் பண்றதுக்கு சமையலுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் சேரும் இந்த தெய்வ சக்தி. அப்படி அது மட்டும் இல்ல, ஞானத்துல சிறந்த சக்தியாக இது ஏன் விளங்குதுன்னு சொன்னா, இது ஒரு சூட்சும நாடி, உடல்ல இருக்கிற நாடியில ஒரு சூட்சும நாடி.
இந்த நாடி மட்டும் கரெக்டாக நம்முள்ள பயனுள்ளதாக நடத்தினால், நடத்தக்கூடிய பயிற்சிகள் பண்ணால், இதில் வரக்கூடிய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால், திவ்ய தரிசனம் கிடைக்கும். யாரோட திவ்ய தரிசனம்? இறைவனோட திவ்ய தரிசனம் கிடைக்கும். ஏன்னா தசமகா வித்தையில் இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் அம்மாவோட அருளால் உங்களுக்கு காட்சி தரும். திவ்ய தரிசனம் அது. மகாசக்தி பெற்ற திவ்ய தரிசனம். அதனால் நீங்கள் இந்த மந்திர சக்திகள் வேற விஷயமா நினைக்காதீங்க. இது ஒரு மனிதனை உயர்நிலை கொண்டு போகிறதுக்கும், ஒரு அற்புதமான தெய்வ சிந்தனையால் மாற்றுறதுக்கும், ஒரு அற்புதமான மனிதன் ஆக்குறதுக்கும் இந்த மந்திர சக்தி உபயோகப்படும். அதனால் எல்லாரும் கற்றுக்குங்க, நல்லா இருங்க, நல்ல வாழ்க்கையை மேல் நோக்கி வாழுங்க, மனப்பக்குவ நிலைக்கு வாங்க, அற்புதமாக திவ்ய சக்தியில் பெறுங்க. இந்த மனிதனோட பிறப்பு அற்புதமாக வாழ்ந்துட்டு, முழுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு, நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.